சிபியோட தங்கச்சி அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்றா, நம்ம 2 பேரும் மட்டும் வேணுனே கூப்பிடல பார்த்தியாம்மா அப்படின்னு கோவமாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாடி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு கோவமாக 2 பேரும் இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்டி பூர்ணி வாங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வாங்க நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலான்னு சம்யுக்தா கூப்பிட்றாங்க. அப்புறம் 2 பேரும் தயங்கிக்கிட்டே போய் நிற்கிறாங்க. அப்புறம் ஜானு எல்லாரும் வந்து நிற்க, சிபி வந்து ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பேசிக்கிட்டு இருந்தேன் நம்மளோட ஹீரோயினான தமிழ் வந்துட்டு வா நீயும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வான்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நான் வந்தவங்களெல்லாம் வர வைக்கணும், நீங்கள் போங்க, இது ஃபேமிலி, இது நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் என் ஃபேமிலி தான் பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் இவருக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நிற்க வைக்கிறாரு. அப்படியே வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இதை பார்த்து சம்யுக்தா வந்து இது நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ, எதுக்கு சிபி அவளை நிற்க வைக்கிறேன்னு சொல்லி கேட்க, அவளும் இந்த ஃபேமிலி தான், அமைதியார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சம்யுக்தா உடனே கோச்சிக்கிட்டு எனக்கு போதும் நீங்களே எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் ஸ்டேஜுக்கு கீழே இருந்தவங்க எல்லாம் இந்த பொண்ணெல்லாம் வந்துட்டு சிபிக்கு மேட்சாக, ஏன் ஜனாமா இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறாங்க அவங்க பேரனுக்கு, அவங்க கூடயே இருக்கே அது ஸ்டேஜில் நிற்கிது அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே ஜனாமா மாதிரி இருக்கே அந்த பொண்ணை கட்டி வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னே சம்யுக்தா செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஒரு பக்கம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதும் வந்துட்டு தமிழ் அங்கேருந்து போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ வெற்றி வந்து என்ன அண்ணனை மறந்துட்டியான்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லைண்ணே எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்னு கேட்க, ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல முடியாதுங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே வந்து இதுவாக இருக்குது அவருக்கு. ஆனால் என்னை பிடிக்கல, வேற ஒருத்தர் அவர் மனசில் பிடிச்சிருக்குன்னும் போது நான் என்ன பண்ண முடியும், இதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், நான் இதை கடந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சம்யுக்தா கேட்டிருக்காங்க. நான் சிபிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு வெற்றி சொல்ல, இல்லைண்ணே வேண்டாம், அதெல்லாம் அது நல்லாவும் இருக்கிறாது, பிடிக்காதவர் கல்யாணம் பண்ணி வச்சு தேவையில்லாத அது அவருக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம், அவர் என் கூட வாழ மாட்டார் அப்புறம்னு சொல்கிறாங்க. நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன்ல அண்ணன் ப்ளீஸ், இது என் மேலே சக்தியும், நீங்கள் வந்துட்டு பேசக்கூடாது எதுவும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க தமிழ். அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்றாங்க, நாங்கள் வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. சம்யுக்தா இதனால் கடுப்பில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே ரூமில் வந்து தமிழ் எதோ யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ சிபி வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கூப்பிட்றாங்க அவங்கள, ஜானுமா ரூமில் இருக்காங்கன்னு சொல்ல இவரும் போகிறாரு. அங்கே பார்த்தா தமிழ் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அங்கேருந்து போக பக்கம் தமிழ் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, சாரி தமிழ், என்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போவே பேசியாகணும் ப்ளீஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி நிற்க வைக்கிறாங்க. என்னை மன்னிச்சிட்டு, உனக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போங்க, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது தமிழ், இதே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உன்னை பார்த்துருந்தேன், கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன், ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை அது கிடையாது, கண்டிப்பாக உன்னை நான் கல்யாணம் பண்ண முடியாது, அப்படி ஒரு இதில் இருக்கிறேன், என்னை மன்னிச்சிடு தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சார் போங்க சார், யாராவது பார்த்தா தப்பாக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ் அங்கேருந்து போக பார்க்கும்போது சிபி விழற மாதிரி ஆயிடுறாரு. இப்படி பிடிக்க வராங்க, ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் அதை ஃபோட்டோ எடுத்துகிறாங்க. எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு சிபியோட தங்கச்சி, அவங்க அம்மா ஃபோன், எல்லா ஃபோனுக்கும் வந்துட்டு மண்டபத்தில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிடுறாங்க. மொத்த பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னம்மா இது, என் பொண்ணு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி அந்த தமிழ் கூட சிபி இப்படி ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்லேருந்து எல்லாருமே வந்து சண்டை போடுறாங்க. அப்போ கரெக்டாக தமிழ் வர சொல்லி சம்யுக்தா வந்துட்டு, என்னடி வேலை பார்த்து வச்சுருக்கேன், எனக்கு தெரியும் அப்போவே நீ வந்து சிபியை காதலிக்கிறது தானே சொன்னேன், இதுக்கு மேலே நீ இந்த மண்டபத்திலே இருக்கக்கூடாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பேன், முதல்ல வெளியே போடின்னு சிபியோட அத்தை வந்துட்டு தரன்னு ஏற்றுன்னு போய் விட பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக வெற்றி வந்து தமிழை பிடிச்சிடுறாரு. இங்கே ஜானுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கேட்குற மாதிரி இல்லை, இல்லைம்மா நான் போயிடுறேன், என்னால் இந்த கல்யாணத்தில் எந்த கஷ்டமும் வர தேவையில்லை, தமிழ் ஒரு பக்கம் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக வெற்றி வந்து தமிழ் தப்பு பண்ணலன்னு நிரூபிப்பாரா என்ன இதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.